சிலருடைய ஜாதகத்துல துர்தேவதைகளுடைய தொல்லை, இல்லைன்னா தேவையில்லாத கனவுகள் வருது, பயமுறுத்துறது, தூங்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா பாம்பு வந்து பயமுறுத்துறது, இதற்கான காரணங்கள்லாம் தேடிட்டு இருப்பா. என்ன காரணம், என்ன காரணம், நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ண மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது யாராவது பண்ணி வச்சுட்டாலும், இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வரும். அதுன்னு இல்லை, தீவிரமான சிந்தனையினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இல்லை தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம பார்த்து அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோங்கிற கற்பனையினால கூட இந்த மாதிரி எல்லாம் வரலாம். பட் காரணம் என்னவா இருந்தாலும் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன வாக்குகள் பொய்க்காது. துர்தேவதைகளுடைய தொல்லைகளோ இல்ல தூக்கத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளோ இருந்ததுன்னா இந்த மந்திரத்தை ஒரு தடவை கேட்டுட்டு படுத்தா போதும், நிம்மதியான சந்தோஷமான ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன நிம்மதி இருக்கும். இந்த ஸ்லோகத்தோட பேரு திரஸ்கரணி ஸ்லோகம். நீலம் துரங்கமதிரூட விராஜமானா நீலாம் சுகாபரணமால்ய விலேபநாட்யாம் நித்ராபடேன புவனாதி திரோதநாதா கட்காயுதா பகவதி பரிவாது பக்தான். சரி, இதற்கு என்னதான் பொருள் அப்படின்னு கேட்டா, மகாவராகி தேவியினுடைய பிரீத்தமான பிரத்யேகமான தேவியான திரஸ்கரணி தேவியே நமஸ்காரம். கைகள்ல வில்லும் பம்பும் தரித்து நீல நிற குதிரையில் ஆரோகணித்தவளே, புருவ மத்தியில் பார்வையை செலுத்தி தியானம் செய்யும் தோற்றம் கொண்டவளே, உறக்க போர்வையால் உலகத்தை மறைப்பவளே, மகா மாயையாகவும் நித்ரா தேவியாகவும் விளங்கி உலகை வசப்படுத்துபவளே நமஸ்காரம், என்னை காத்தருள்வாய் அம்மா. இதை இரவு நேரத்துல பாராயணம் செஞ்சுட்டு தூங்கினோமானா துர்தேவதைகள், தேவையில்லாத கனவுகள் வந்து பயமுறுத்துறது இருக்கவே இருக்காது. இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளால ஆன ஒரு சின்ன காரியம் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதுவாக அமையிறது. அதனால நமக்கும் நல்ல பயன்கள் ஏற்படும் இல்லையா? தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.